வணக்கம். கல்யாண வேலை குழுன்னு ஒரு நம்ம சமையல் தொழில் மற்றும் இந்த வெட்டி திருமண இது எல்லா ஃபங்க்ஷன் நடத்துகிற இந்த குழு ஏற்கனவே நமக்கு ஒரு அதன் மூலயமா இப்போ எல்ஜி கம்பெனி ப்ராடக்ட் எல்ஜி மசாலா அறிமுக விழா இது. இந்த அறிமுகலாளர் தான் சீனிவாசன் சார். அவர் இது இந்த எல்ஜி பவுடர் நம்ம கேட்ரிங் உரிமையாளருக்கும் அதில் கல்யாண வேலை செய்ய எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கல்யாண வேலைக்குழு மற்றும் அதில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டார்கள். இங்கு இருக்கும் சென்னையில் இருக்கும் அனைத்து கேட்டரர்கள் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளும் இந்த கம்பெனி எல்ஜி மசாலா ப்ராடக்ட் எல்ஜி பெருங்காயம் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த எல்ஜி கம்பெனி ப்ராடக்டை இந்த லான்ச் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கல்யாண வேலை உறவுகளுக்கும் கேட்டரிங் செய்யும் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த எல்ஜி கம்பெனிக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக இந்த கல்யாண வேலை குழுவை எந்த இதுவும் இந்த கல்யாணங்களுக்கு எந்த ஒரு சந்தா பணமோ எந்த ஒரு இதுவும் யார்கிட்டையும் பணம் வாங்க முடியும் இலவசமாக நாங்கள் எல்லா விஷயமும் இந்த மாதிரி நிறையா விழாவை முன்னெடுக்க போகிறோம். அதுக்கு இந்த கல்யாண எல்லாம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. சுக்ராஸ் லைன் தங்கராஜ் கல்யாண வேலைக்குழுவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கல்யாண வேலைக்குழுவில் கிட்டத்தட்ட கல்யாண சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மசாலா அதிகமாக ஃபேமஸ் அந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் கொண்டு வர போகிறீங்களா? இல்லை, இப்போ மசாலா ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. 1.5 வருஷமாக மார்க்கெட்டில் எப்படி அதுதான் 1 வருஷமாக ஆயிடுச்சு லான்ச் பண்ணி. இப்போ தான் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்திருக்கோம். ஒரு 10 மாதமாக ஃபுல்லாக டீம் எடுத்து ஃபுல் ஃபீஸாக சம்திங் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதோட முதல் ஃபேஸ் தான் இந்த கேட்ரஸுக்கு நம்ம இன்றைக்கி மீட்டிங் வச்சு ஒரேக்கா பேக் 5 கிலோ 1 கிலோ பேக்கெல்லாம் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோம். ஒரேக்கா பேக் அதுக்காக தான் கேட்ரஸை மெயினாக கொண்டு வந்தது. அதை தவிர நார்மலாக இப்போ இருக்கிற எல்லா க்ளோசரி அவுட்லெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்துக்குமே லான்ச் பண்ணியாச்சு. 10 ரூபா பேக்கெட் 50 கிராம் 100 கிராம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் மற்ற ஆல்ரெடி மசாலாஸ் இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது? ஆப்வியஸாக எல்ஜினாவே பெருங்காயம் 130 வருஷமாக நம்ம இருக்கும். அது என்ன அளவுக்கு அது பாரம்பரியமானது, அது எவ்வளோ மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க தெரியும். அதே பாரம்பரியம் அதே தூய்மை அதை நம்ம இந்த மசாலாவில் கொடுக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பேசும்போது சொல்லியிருந்தது, மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எங்கேருந்து அறுவடை பண்ணி வருதோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம அரைச்சி கொடுக்கணும். ஸோ அதில் அந்த பியூரிட்டி ரொம்ப முக்கியமானது, தூய்மையானது. ஆர்டிஃபிஷியலாக திங்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் பியூரிட்டியாக வருது. அதை நீங்கள் மக்கள் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும். நான் சொல்ல வேண்டியதே கிடையாது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு. சார் நீங்கள் சார் இப்போ இந்த மசாலா கேட்ரிங் லான்ச் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதை தவிர மார்க்கெட்டில் இப்போ 10 ரூபா பேக்கெட் இருக்குது, விச் இஸ் 20 கிராம் 50 கிராம் 100 கிராம் அரை கிலோ 1 கிலோ பேக் ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் எஸ்கேஸ் நம்ம கிட்ட இருக்குது. மொத்தம் 11 வேரியண்ட் நம்ம இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். சிடிஸ்ன்னு சொல்கிற சிக்கன், டர்மரிக், கோரியண்டர், சில்லி மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம், துணி, காஷ்மீரி சில்லி, இதெல்லாம் பிரியாணி மசாலா. இது எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 50 கிராம் பேக்கெட்டு 100 கிராம் பேக்கெட்டு 10 ரூபா பேக்கெட்டும் வந்தாச்சு. ஏன்னா 10 ரூபா பேக்கெட் தான் ட்ரையல் பேசிஸில் எல்லாரும் போக முடியும். எடுத்தோடனே 50 கிராம் 100 கிராம் போக மாட்டாங்க. அதே மாதிரி நடுத்தர மக்கள் கொஞ்சம் கீழ்த்தட்ட மக்களுக்கெல்லாம் இப்போ 10 ரூபா வாங்கி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த லெவலில் ரீச் பண்ணணுன்றதுக்கு அதையும் எடுத்தாச்சு. நம்ம இங்கே இருக்கிற எல்லா கடையும் இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 1 லட்சம் பேர் இருப்பாங்க சென்னையில். கல்யாணம் மொத்தம் அதாவது கல்யாணம்லாம் உங்களுக்கு எல்லாமே வரும். இதில் கேட்ரிங் வராங்க, இதுவும் வராங்க, ஈவெண்ட் பண்ணுறவங்க, சப்ளை பண்ணுறவங்க, இந்த இதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே ஒன்று வராங்க. அப்போ கல்யாண வேலை சொன்னாங்க எல்லாருமே இருந்தால் தான் ஒருத்தர் இது பண்ண முடியாது. ஒருத்தர் ஓனர் இருந்தால் தொழிலாளர் இருந்தால் இது பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் இல்லை முடியாது. இது டோட்டலாக கல்யாண வேலைக்கு தேவை. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இது கிடையாது, பெரிய பேர்